பின்னாடி தான் போட மாட்டேங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் தமிழ், அதானே? தமிழ் தானே? தமிழ். இங்கிட்டு நம்ம சகோதரிகள் ஹிந்தி. ஓகே. ஏன்னா லாங்குவேஜ் வந்து தெரியாத இடத்துல பேசுகிறது வந்து என்னென்னா அவங்க அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம தமிழ் மக்கள் வந்து என்னென்னா, அம்மா நான் பேசுகிறது கடைசி வரைக்கும் கேட்குதாம்மா? கடைசியில் இருக்கவங்களுக்கு ஏன்னா நான் ஒரு பக்கம் போய் பேசும்போது நான் பேசுறது கடைசி வரைக்கும் கேட்குதான்னு ஒரு பையன்கிட்ட கேட்டேன். கேட்கல நீ பாட்டுக்கு பேசுன. ஏன்னா நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரியணும். ரெண்டாவது புரிஞ்சுக்கிட்டு உடனே அதோட ரியாக்ஷனை காட்டணும். புரியுதா பாப்பா? டான்ஸ் ஆடுறதுக்கு இது இந்த டிசம்பர் மாதம் பயங்கரமாக குளிராக இருக்கும். ஏன்னா அந்த ஹிந்தி பேசுகிற அம்மா இருக்காங்களா, உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஹிந்தி தமிழ் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா பேசினா புரியும் தானே உங்களுக்கு? புரியும் பேசு. புரியும் பேசு, ஆனால் நமக்கு புரியாது. என் அன்பு சகோதரிகள், என்னுடைய அன்பு சகோதரிகள் வந்து இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழும் ஹிந்தியும் மிங்கிள் தான் எப்பயுமே. கொஞ்சம் அது வந்து ஒரு எப்பயுமே ஒரு இதுதான் ரொம்ப முக்கியம். முதல்ல வந்து நான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்ல வேண்டியது இந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் எம்டி சார் அவர்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு இல்லாமல் எம்டி சாருடைய அம்மா எங்கே உட்காந்துருக்காங்க தெரியுதா? அங்கே உட்காந்துருக்காங்களா? எங்கே இருக்கு? போயிட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் வரும்பொழுது அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. சார் வளர் சார் சொன்னாங்க, ஹெச்ஆர் சார் சொன்னாங்க, இதான் எம்டி சாருடைய அம்மா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே எளிமையாக உட்காந்துருக்காங்க. எப்படி அப்படின்னு எளிமையாக தான் இருப்பாங்க, எப்போதுமே எளிமையாக இருப்பாங்க. அதோட எம்டி சாருடைய மிஸ்ஸஸ் மேடம் இங்கே உட்காந்துருந்தாங்க. பசங்க எல்லாம் நம்ம கேஷுவலாக உங்களோட நிறைய கம்பெனிகள் என்ன பண்ணோம்னா எம்டியெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி உங்களோடு உங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதேபோல் என்னை இனிய நண்பர் ஆரோக்கிய வல்லரசு அவங்க இங்கே ஹெச்ஆராக இருக்காரு. எனக்கு சாருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட பழக்கம் இருக்கு. சார் சொன்னாங்க 27ஆம் தேதி ஸ்டாலின் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாப்படி. என்ன சார் விஷயம் அப்படின்னு. எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு பிறந்தநாள் கொண்டாடுறாங்க இந்த மாதத்தில், எத்தனை பேர் அப்படின்னு கேட்டேன். 27 பேர் 25 பேர் சொன்னார். எப்படியே அந்தந்த டேட்டில் கொண்டாட இல்லை, ஒரு நாள் நாங்கள் அவங்களுக்குன்னு செலிப்ரேட் பண்ணுவோம். அதனால் அன்னைக்கு டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எங்கள் பிள்ளைங்களை பார்க்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கும்போது அப்படியே முத்துக்கு முத்தாக இருக்குங்க. எல்லாரும் முத்துக்கு முத்தாக இருக்குங்க. உண்மையிலே இந்த முதல்ல நடனம் ஆடின ஒரு பொண்ணு குடும்பத்தில் ஆழியில் கடலில் தேடி எடுக்கப்படாத ஒரு முத்துனா நீங்கள் தான். அந்த முத்து விலை உயர்ந்ததுதான். அந்த முத்தை விட இந்த நிறுவனத்துடைய பெரிய சொத்தே நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இங்கே ஒன்று நடக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை. பட் இந்த நிறுவனத்திற்கு மிக முக்கியமான ஒரு முத்து அப்படின்னா நீங்கள் தான் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அந்த பாப்பா சொன்னாங்க, என்னுடைய நண்பர் இனிய நண்பர் ஆரோக்கிய வல்லரசு ஸ்டாலின் அவர் வந்திருக்கிறாரு, வந்தாருன்னா உங்களுக்கு மிமிக்லாம் முதல்ல பண்ணி காமிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு மிமிக்ரி பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை. ஏன்னா இன்னைக்கு நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. பாப்பா இன்னைக்கு நல்லா கவனிங்க, நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அன்றைக்கி ஒரு பையன் வாத்தியார் கேட்குற, தம்பி முதல் மாதம் ஜனவரி, 2வது மாதம் பிப்ரவரி, 10ஆம் மாதம் என்ன டெலிவரி அப்படின்னா இது பரவாயில்ல. ஆக்சுவலி இந்த ஜோக்கை நான் சொன்னால் நான் அந்த ஜோக்கை நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இந்த ஜோக் என்னுடைய அருமை தம்பி சொல்லிக் கொடுத்தாங்க. ஜோக்கை ஒரு இடத்துல சொல்லுவேன், இந்த ஜோக்கை பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப பழசு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த ஜோக்கை சொன்னால் நீங்கள் சிரிச்சிங்க பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நகைச்சுவைங்கிறது எல்லா இடத்துல இருக்குது. நான் கூட டிவிக்கு போயிட்டு வந்தேம்மா. டிவின்னா என்ன, ஜீ தமிழ் வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் போனேன். ஏன்னா டிவிக்கு போயிட்டு வந்தோடனே
அப்போ தான் ஒரு டிவிக்கு போய் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு எங்கள் ஊருக்கு வந்தேன். வந்த உடனே நான் சொன்னேன், அம்மா தம்பி நான் டிவியில் வந்திருக்கேன்டா அப்படின்னு ஒரு பேரில் கேட்டு சொன்னேன். அப்படி சொன்னேன், அண்ணே நான் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் அப்படின்னு. அவனா நான் டிவியில் வந்திருக்கேன். எந்த டிவிலடான்னு கேட்டேன். இந்த ஆடு மாடெல்லாம் வரும்ல ஜியாகிரபி, அந்த டிவியில் உங்களை பார்த்துருக்கேன். இல்லைடா வேற டிவியில் தமிழ் சேனலில் வந்திருக்கேன் அப்படின்னு. அண்ணே உங்களை நான் சீ தமிழில் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஒரு பையன் சொன்னேன். சீ தமிழில் என்ன ப்ரோக்ராம் நான் தமிழ் கரெக்டாக சொல்கிறாங்க. இதை சொல்வதெல்லாம் உண்மையின் ஒரு ப்ரோக்ராம் இல்லை. அந்த கல்லனோடு அடித்த கும்பலில் நீங்களும் ஒரு ஆளும் அப்படின்னு. ஏய் ஜீ தமிழில் வருத்தப்படாத வாலிப சங்கம் ஒரு நகைச்சுவை நிகழ்ச்சியில் வந்தோம்னா அவங்கள ஆம்பளை அவங்களை பார்த்துங்க அப்படின்னு. ஏன்னா நாமளே சொல்லிக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு ஒரு பையன் ஸ்கூலில் படிக்கிற பையன், எங்களை கூட விளையாட்டுத்தனமாக இருக்கிற பையன் என்ன பண்ணிட்டான், தமிழ் தாய் வாழ்த்தையே என்ன பண்ணா, நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பருத்தி வீரன் படம் இருக்கு இல்லையா, என்ன படம், ஒரு நல்ல ஆன்மீகமான பாட்டு, தமிழ பாட்டில் அப்படியே மெட்டட் பண்ணிட்டேன். எப்படி பண்ணிக்க, நீராறு கடல் கொடுத்த நம்ம வந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் நேரா நின்றுட்டு நீராறு கடல் கொடுத்து அப்படின்னு பாருங்க. அதிகம் வராங்க, நீராறு கடல் கொடுத்து நிலமனது கெளிலொரு பக்கத்தில் நம்ம ஆமா 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 இப்ப வந்து ஜோனுக்கு உண்மையா சிரிக்கிறீங்களா? ஒரு அரசியல்வாதியோட வீட்டுக்காரமா இங்க நம்ம வந்து அங்க பேசிட்டு தான் அங்க பின்னாடி வெளியிட்டு இருக்காங்க.